அன்பு சிம்மராசினியர்களே வணக்கம். இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் யாரிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உங்களுடைய எதிராளிகளிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். மிக அதிகமாக சிந்தனைகள் ஓடும். நிறைய சிந்திப்பீங்க. நிறைய சிந்தனைகள் செய்யும் பொழுது தலைவலி வரும். எதிராளி அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். குரு பகவானால் லாபங்கள் உண்டு. குரு பகவானினால் 75% விஷயங்கள் லாபமாக அமையும். குரு பகவானினுடைய செயல்கள் அல்லது அவற்றின் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். செவ்வாய் பகவான் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு யோகி, மிகப்பெரிய யோகி. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்திற்கும் அதே நேரத்தில் தர்மஸ்தானத்திற்கும் அதிபதி. அப்போது இந்த செவ்வாய் பகவான் அவருடைய சொந்த வீட்டிலேயே இருந்து உங்களுக்கு அருள் செய்கிறார். இப்போ செவ்வாயினால் உங்களுக்கு உற்பத்தி, செவ்வாயினால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. பல நாட்களாக இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய விஷயமான இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் இருந்திருக்கும். அதற்கான தீர்வு கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமாக அல்லது உங்களுடைய இஷ்டங்களை நிறைவேற்ற முடியாத இடத்தில் பலவிதமான இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் லாபங்கள் உண்டு. குடும்பத்தால் பிரச்சனைகளும் நண்பர்களால் லாபங்களும் உண்டு. காதல் கசக்கும். அதே நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வீட்டில் அடி போட்டுட்ருப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். பல நாட்கள் கனவு நிறைவேறும். உங்களுடைய காதலை பற்றி வீட்டில் சொன்னீங்கன்னா அதற்கான முடிவுகள் நீங்கள் நினைத்தாற்போல் இருக்காது. அதையும் நல்லா மனசில் கவனம் வச்சுக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் பேச்சிற்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு. நீங்கள் நினைத்த ஒரு முக்கியமான மனிதரை நீங்கள் காண்பீர்கள். அவர் மூலமாக உங்களுக்கு அல்லது உங்களுடைய தொழிலிற்கோ உங்களுடைய வேலைக்கோ ஒரு முன்னேற்றத்தை அவர் தருவார். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னார் போல் உங்களுடைய பார்ட்னர்ஸ், அதாவது உங்கள் கணவன் அல்லது மனைவி ஆகட்டும், அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வைத்து கொள்ளுங்கள். வேண்டிய விஷயங்களை நிறைவேற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆசை அபிலாஷைகளையும் கொஞ்சம் குறைத்து கொண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆட்டிடியூட் ப்ராப்ளம், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.